அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபை மக்கள் கிட்ட ஒரு காரியத்தை கேக்குறாரு. இந்த காரியத்தை குறித்து நீங்க மேன்மை பாராட்டுறது நல்லதில்ல அப்படின்னு சொல்றாரு. அவர் யாரு குறித்து இப்படி சொல்றாரு அப்படின்னாக்கா, கொரிந்து சபையில சில மக்கள் நல்லவங்களா இருந்தாலும் பல பேர் தவறான பழக்க வழக்கங்கள்ல இருந்தாங்க. அதாவது உங்களுக்குள்ள விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா விபச்சாரம் செய்யற கூட்டம் சபைக்குள்ள இருந்தாங்க. ஆனா, அதுல நல்லவங்களும் சில பேர் இருந்தாங்க. அந்த நல்லவங்க சொல்லிக்கிட்டாங்க, அவங்க தவறு செஞ்சாலும், நாங்க அவங்க கூட இருக்கிறதுனால, அந்த தவறு எந்த வகையிலும் எங்கள பாதிக்காதுன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, "கொஞ்சம் புளித்தமா, பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? அதனால விபச்சாரக்காரர் கூட நீங்க எவ்வளவு வேண்டும் கலந்திருக்க கூடாது." அப்படின்னு சொல்லி புத்தி சொல்றாரு. ஆமாங்க. இன்னைக்கு நம்மளையும் பல பேர் நான் ஒரு தப்பு செய்யல. ஆனா, தப்பான கூட்ட நடுவுல நான் இருந்தாலும் கூட, அவங்களோட தப்பு என்ன எந்த வகையிலும் பாதிக்காது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நம்ம வேதத்துக்கு விரோதமா நடக்கிறவங்களா இருப்போம். எந்த வகையிலும் அவங்களோட தவறு நம்மள பாதிக்கதான் செய்யுது. அது பாதிக்காதுன்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்காக ஒரு காரியத்த நம்ம சொல்லணும்னா, நீங்களும் நானும் மீன் மார்க்கெட்ல மீன் வாங்காமலே கொஞ்ச நேரம் நம்ம நின்னுட்டு இருப்போம். நம்ம மீன விக்கல, மீன வாங்கல. அப்படி இருந்தாலும் கூட, அந்த இடத்துல நம்ம சம்மந்தமே இல்லாம ரொம்ப நேரம் நின்னுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து வண்டி ஏறிட்டு வந்தோம்னா, நம்ம பக்கத்துல நிச்சயமா அந்த மீன் வாடை அடிக்கும். அந்த ஸ்மெல் மத்தவங்களுக்கும் போகும். ஆனா நம்ம மீன் வாங்கவும் இல்ல, அத விக்கவும் இல்ல. அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நின்னோம் அவ்வளோதான். ஆனாலும் அந்த ஸ்மெல் நம்ம மேல வருது. அதே போல தான் தவறான ஜனங்கள் நடுவுல நீங்களும் நானும் இருக்கும்போது, நம்ம தவறே செய்யலன்னா கூட, அந்த பாதிப்பு நமக்கு வரத்தான் செய்யும். அதனால ஆண்டவர் சொல்றது போல, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது போல, தவறான ஆட்கள விட்டு விலகி இருப்பது தான் நமக்கு நல்லது.